ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தர்ஷினி அவங்க மதுரை திருப்பரங்குன்றத்துல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன் டே கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ் எடுத்திருக்கோம். பேசிக் கிளாஸ் வந்து என்னென்னப்பா சொல்லி கொடுத்தோம். அந்த பிரேக்ல எதுக்கு 4 ஃபிங்கர்ஸ் வச்சிருக்கீங்க? இந்த பிரேக்ல வந்து இந்த பிரேக் தான் லெஃப்ட் பிரேக். இந்த லெஃப்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணணும். ரைட் பிரேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வண்டியில போகும்போது இந்த ரைட் பிரேக் யூஸ் பண்ணோம்னா முன்னாடி ஃப்ரண்ட் பிரேக்னால அது ஸ்கிட் அடிச்சிடும். சரி, ஓகே, கரெக்ட். இந்த ஆக்சிலேட்டர் வந்து எப்படி கொடுத்தீங்கன்னா கூடும், எப்படி கொடுத்தீங்கன்னா குறையும்? இப்படி கொடுத்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும், இப்படி கொடுத்தோம்னா ஸ்லோ ஆயிடும். இந்த நீக்கு நேரா தான் அந்த பிஞ்சு வந்து நம்ம மூவ் பண்ணணும். இந்த நீக்கு நேரா வச்சு ஒரு பிஞ்ச் ஏத்தணும், ஒரு பிஞ்ச் குறைக்கணும். சரிங்களா? இந்த லெவல் தான் கூட்டணும், இந்த லெவல் குறைக்கணும். ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். இது வந்து லைட் ஆன் ஆஃப். இது வந்து பிரைட் டிம். ஃபுல்லாவே நீங்க என்ன விரல் யூஸ் பண்றீங்க? இதுக்கு ஃபுல்லாமே தம்ப் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும், வேற ஃபிங்கர் யூஸ் பண்ண கூடாது. சரி, இப்போ இண்டிகேட்டர் எப்படி போடுவீங்க? போட்டு காட்டுங்க. லெஃப்ட் எப்படி போடுவீங்க? ரைட். இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர், இது வந்து ரைட் இண்டிகேட்டர். இப்ப இண்டிகேட்டர் ஸ்டாப் பண்ணனும்னா சென்டர்ல பிரஸ் பண்ணனும். ஓகே, ஹாரன் எது? இது வந்து ஹாரன். சரி, சாவி ஆன் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க? இது ஆன், இது ஆஃப். சைடு லாக் எப்படி பண்ணுவீங்க? இது திருப்பி நல்லா புஷ் பண்ணி பண்ணணும். லைட்டா அப்படி புஷ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். சரிங்களா? சைடு லாக் ஆயிடும். அடுத்து வந்து சைடு ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க? பிரேக்க பிடிச்சு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு மிரர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து பின்னாடி நம்ம இப்ப கிராஸ் பண்றோம் மெயின் ரோட்ல, அந்த மாதிரினா பாக்குற பின்னாடி வர ஆப்ஜெக்ட பாக்குறதுக்காக. இது லெஃப்ட் மிரர், இது ரைட் மிரர். ஓகே. சரி, இந்த டிஸ்பிளேல வந்து என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்? இது வந்து பவர். இப்ப வந்து வண்டி ஆன் பண்ணினோம்னா இந்த பவர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா பவர் ஆன் ஆயிடும். இது வந்து ஆன் பண்றத வந்து லைட் வந்து காட்டும். இது வந்து ஸ்பீடோமீட்டர், நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படி சொல்லி காட்டும். இது வந்து ஃபியூயல் காட்டுறது. ஃபியூயல் வந்து இந்த கீழே வந்துச்சுன்னா எம்டி ஆயிடும். இது வரைக்கும் இருக்கும் போதே நம்ம ஃபியூயல் போட்டுக்கணும். சரி, இந்த டிஸ்பிளேல லைட்டும் இண்டிகேட்டர் இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லலாம். இந்த இது வந்து இது லெஃப்ட் இண்டிகேட்டர், இது ரைட் இண்டிகேட்டர். அது லைட், இது லைட். அது டிஸ்பிளேல நம்ம பாத்துக்கலாம். சரிங்க. எப்படி வண்டியில இறங்குவீங்க ஏறுவீங்க? லெஃப்ட் பிரேக் பிரஸ் பண்ணி தான் கீழே இறங்கணும். ஏறும்போது லெஃப்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணிட்டு தான் ஏறணும். வெரி குட், சூப்பர். இப்போ சைடு ஸ்டாண்ட் எப்படி போடுவீங்க? போடுங்க. எப்படி போடுறீங்கன்னா வந்துரும். வெரி குட். இப்போ வந்து சவுண்ட் கேட்டாதான் ஃபுல் ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இப்போ பிரேக் இது அங்க சாவி ஆன்ல இருக்கு பாருங்க, ஆஃப் பண்ணுங்க. வெரி குட். அது வந்து கீன் கத்துச்சுன்னா சைடு ஸ்டாண்ட் வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நிமித்திக்கங்க வண்டிய. இப்ப நம்ம வந்து கிக்கர் ஸ்டார்ட் எது சொல்லிருக்கோம்? இந்த இருக்கு. மெயின் ஸ்டாண்ட் எது? காமிக்க மட்டும் செய்யுங்க போதும். மெயின் ஸ்டாண்ட் எது? இந்த இருக்கு மெயின் ஸ்டாண்ட். ஓகே. பெட்ரோல் எந்த சைடு போடுவோம்? இங்க. ஓகே, இவ்வளவுதான். இதுதான் பேசிக் கிளாஸ். சரிங்களா? அடுத்து வந்து பேலன்ஸ் கிளாஸ் வந்து அடுத்த வீடியோ. தர்ஷினி வந்து நின்னு பேலன்ஸ் பண்ண போறாங்க. அடுத்து உட்காந்து பேலன்ஸ் அந்த கிளாஸ் எடுக்கிறோம். நின்னு பேலன்ஸ் பண்ணுங்க. ரோடு பாருங்க, தூரமா பாருங்க. பிரேக்ல 4 விரல் வச்சுக்கோங்க. வெரி குட், சூப்பர். நல்லா நேரா ரோடு பாருங்க, தூரமா பாருங்க. லெஃப்ட் கீப் அப் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? எப்பயுமே கீப் வந்து நம்ம வந்து லெஃப்ட்ல தான் பண்ணணும். பள்ளமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி தரணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டியுடைய வெயிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய பேலன்ஸ்க்காக தான் இந்த கிளாஸ். சரிங்களா? இப்ப தர்ஷினிக்கு வந்து உட்காந்து பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நேரா ரோடு பாருங்க தர்ஷினி. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. புஷ் பண்ணணும், நேரா ரோடு பார்க்கணும். லெஃப்ட் ஓரத்துல தான் பார்க்கணும். பண்ணுங்க பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, நல்லா புஷ். ரோடு பாருங்க, நேரா பாருங்க. பிரேக்ல 4 விரல் வச்சுக்கோங்க, ஆனா பிரேக் பிடிக்க கூடாது. சரிங்களா? நல்லா புஷ் பண்ணி மட்டும் தள்ளுங்க. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. தர்ஷினிக்கு வந்து நம்ம வந்து ரேசிங் க்ளோசிங் கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ரேசிங் க்ளோசிங் சாவியை வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மொழியில இருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிஞ்ச். ஒரு பிஞ்ச் ஏத்தணும். லைட்டா கொடுங்க. ரோடு பாருங்க, லைட்டா கொடுத்து மெல்ல கொடுத்து ஒரு பிஞ்ச் ஏத்துங்க. ஒரு பிஞ்ச் குறைங்க. அவ்வளவுதான். ஒரு பிஞ்ச் ஏத்துங்க. நேரா ரோடு பாருங்க. தரையிலே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் குறைங்க. காலை நல்லா பக்கத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப தூரமா வைக்காதீங்க. சரிங்களா? நேரா ரோடு பாருங்க. ஒரு பிஞ்ச் ஏத்துங்க, ஒரு பிஞ்ச் குறைங்க. ஒரு பிஞ்ச் ஏத்துங்க, ஒரு பிஞ்ச் குறைங்க. கொடுங்க. இங்கேயே பார்க்க கூடாது. குறைங்க.
வெரி குட் வெரி குட் சூப்பர் பண்றீங்க. இப்ப நம்ம வந்து தர்ஷினிக்கு வந்து காலை ஏர்ல விட்டு ஓட்ட கிளாஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். நேரா ரோடு பார்க்கணும் தர்ஷினி. போயிட்டு காலை வந்து ஊண்டக்கூடாது. சின்ன 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 ஊண்டாம ஏர்ல விடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஊண்டி நம்ம வந்து ரேசிங் க்ளோசிங்ல பழகணும். இதுல வந்து ஊண்டக்கூடாது. காலை வந்து ஏர்ல விடணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட்டா பிடிச்சுக்கோங்க. நல்லா ஏர்ல மெதுவா 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 வெரி குட் மெதுவா 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 வெரி குட் கண்ட்ரோல் உங்களை மீறி போறப்ப பிரேக் பண்ணிக்கணும். சரிங்களா? கண்ட்ரோல் உங்களை மீறி போக கூடாது. பண்ணுங்க. இப்ப இண்டிவிஜுவலா அவங்களா இப்ப ஏர்ல விட்டு பண்றாங்க. பண்ணுங்க தர்ஷினி. காலை ஏர்ல விட்டு அவங்களா பண்றாங்க. நான் வாங்க போகலாம். ஏர்ல விட்டதுக்கு அப்புறம்